ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச்ல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப சீரீஸ்க்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங் நம்ம லின்னும் தியானும் டென்னிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ப்ராக்டிஸ்ல பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே ஓரமா நின்று தொடச்சு விட்டுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் லவ்லி டவ்லியா பேசிக்கிறது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல, அதாவது கொஞ்சம் பக்கத்துல நின்று நம்ம தியான் இருக்கா இல்லையா, தியானோட ஃப்ரெண்டு பொண்ணு கியா வந்து பக்கத்துலயே நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு கடுப்பாகுது. அடே எவ்வளவு நேரமா நான் இங்க ஒருத்தி நின்றுட்டு இருக்கேன், உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு சொல்லணும்ட்டு. நீங்க என்னன்னா என்ன கண்டுக்கிறத விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் லவ்லி டவ்லியா இருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவ அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு, எதுக்காண்டி இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கியா கிட்ட கேட்க, அதுக்கு கியா இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, இப்ப டென்னிஸ் டோர்னமெண்ட் வருது இல்லையா, அதுல நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறீங்களா இல்லையா, அதுவும் டபுள்ஸா அப்படிங்கிற மாதிரி கியா நம்ம தியான் கிட்ட சொல்ல, நம்ம தியானம் இருந்துட்டு ஓ சூப்பர் நாங்க கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். நம்மள என்ன இருந்துட்டு நீ வேணா பாரு, நாங்க தான் பெஸ்ட் பார்ட்னரா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆனா நெக்ஸ்ட் நம்ம லின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம லின் வீட்டுல கியா நம்ம சியா பாப்பா பாத்துக்கிறதுக்காண்டி இருக்கா போல. நம்ம சியா பாப்பா இருந்துட்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க. நம்ம கியாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவ இருந்துட்டு அடே பாப்பா கொஞ்ச நேரம் கொடுப்பாப்பா, நான் ஏதாவது பார்த்துட்டு தரேன், எவ்வளவு நேரம் தான் நீயும் கார்ட்டூன் பாப்பா, நானும் ஏதாவது பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் வேணா ஒன்னு வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாவும் கியா பாப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா பாப்பா அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு கார்ட்டூன் தான் பிடிச்சிருக்கு, நான் கார்ட்டூன் தான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. நம்ம கியாக்கும் இங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுது. கார்ட்டூன்ல எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா வேற ஏதாவது பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டேவும் அடே எப்படா சீக்கிரமா வீட்டுக்கு வருவீங்க, நான் ஒன்னும் கேர்டேக்கர்லாம் கிடையாது, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கடா அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கா நம்ம கியா. இப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. அதுக்கப்புறமும் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியா எந்திரிச்சு நம்ம சியா பக்கத்துல உட்காந்துட்டு மறுபடியும் அவகிட்ட அப்படியே கேட்டு பாக்குற, பாப்பா நீ இப்பதான் பெரிய பாப்பா ஆயிட்டல்ல, இன்னும் ஏன் நீ கார்ட்டூனே பார்த்துட்டு இருக்க, இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம், கூட கொஞ்ச நேரம் ரிமோட்டை அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, சியா இருந்துட்டு இல்ல நான் எனக்கு கார்ட்டூன் தான் பிடிச்சிருக்கு, நான் கார்ட்டூன் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க சொல்லி பேசி கடுப்பேத்திட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம லின்னும் தியா அவங்களோட ப்ராக்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வீட்டுக்கு வரவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்களா. இதை பார்த்து நம்ம தியான் இருந்துட்டு கியா கேட்ட, கியா என்ன விஷயம், ஏன் தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற சவுண்ட் எனக்கு வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கியா கிட்ட கேட்க, அதுக்கு பாப்பா இருந்துட்டு சொல்ற, இவதான் என்கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட இருந்து டிவி ரிமோட் வேணும்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கார்ட்டூன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சியா பாப்பா நம்ம தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம கியா இருந்துட்டு ஏய் யாரை பார்த்து என்ன சொல்ற, நான் எங்க உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட கைண்டா தானே நடந்துகிட்டு இருந்தேன், நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கியா சியாவை பார்த்துக்கிட்டேவும் நம்ம தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்டு நம்ம சியா பாப்பாவை பார்த்து நீங்க பாரு சியா பாப்பா, கியா உன்னை விட வயசுல ரொம்ப ரொம்ப பெரியவங்க, அவங்க கிட்ட நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, அவங்க கிட்ட நீ எப்பயுமே குவைட்டா தான் இருக்கணும், கைண்டா நடந்துக்கணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியா சியா கிட்ட சொல்ல, சியா சரின்னு சொல்லிடுறா. ஆனா இதெல்லாம் கேட்கிற நம்ம கியாக்கு தான் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவன் இவளை வயசானவன் சொல்லிட்டாலையா, அதனால அவ ஃபேஸ தொட்டு பார்த்துட்டு டேய் யாரை பார்த்துட என்ன வார்த்தை சொன்னேன், எனக்கு என்ன அவ்வளவா வயசாயிருச்சு, நானும் சியாவும் ஒரே வயசுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா நம்ம தியானோட ஃபேஸை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தியான் இருந்துட்டு நிஜமாவா சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கேட்க, கியா இருந்துட்டு அடப்போட ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுறான். இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் கியூட்டா சேர்ல உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் எப்படியோ கொஞ்சம் நேரமும் போகுது. அதுக்கப்புறம் நம்ம கியா நம்ம லின்னையும் தியானையை பார்த்து நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க டென்னிஸ் டீமோட வெப்சைட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு ஆப்பனண்டா யார் விளையாடுறாங்கன்ட்டு நேம் லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா நம்ம தியான்கிட்டயோ லின்கிட்டயோ சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு அப்படியா சரி பேர் லிஸ்ட் யாராரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம அதுக்கு கியா இருந்துட்டு அதுவா வேற யாரும் கிடையாது உங்களுக்கு ஆப்பனண்டா விளையாட போறது, அந்த வெய் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா தியான்கிட்டயோ லின்கிட்டயோ சொல்ல, நம்ம தியானுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு, என்ன அந்த வெய் விளையாட போறானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்குலயே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கு கியா இருந்துட்டு ஆமா அவனே தான் உங்களுக்கு ஆப்பனண்டா, அவன் தான் விளையாட போறான், வேற வழியே இல்லை, நீங்க விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கியா சொல்லிக்கிட்டு இருக்க.
அதுக்கு தியான் இருந்துட்டு லின்னை பார்த்துட்டு இல்லை என்னால விளையாட முடியாது, நான் வேணா இந்த கேம்ல இருந்து குயிட் ஆயிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் ரொம்ப சொல்லி புலம்பிட்டே இருக்கு. நம்ம லின்னு இருந்துட்டு இவனை ஒரு உதவி விடுறா. அதே மாதிரிதான் நம்ம கியான்னு இந்த பக்கம் நம்ம தியானம் போட்டு நல்லா மிதின்னு மிதிச்சிட்டு நம்ம தியான் கிட்ட அடே நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க, இதுதாண்ட உனக்கு கிடைச்ச கரெக்டான ஒரு சான்ஸ் அவனை ரிவெஞ்ச் பண்றதுக்கு. இந்த கேம்ல நீ கலந்துக்கிட்டு அவனை நல்லா அடிட்டு அடிக்கிறத விட்டுட்டு கேம்ல இருந்து குயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம தியான் இருந்துட்டு ஓவரா சினிங்கிட்டு எல்லாம் நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது, ஆனா என்னால அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம லின்னு இருந்துட்டு எந்திரிச்சு நம்ம தியானை பார்த்து அதான் நான் இருக்கல எந்திரி வா, நம்ம 2 பேரும் தான் பெஸ்ட் பார்ட்னர்ன்ட்டு உனக்கு தெரியும்ல, அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, தம்ஸ் அப் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் இங்கே கட் ஆனா நெக்ஸ்ட் காம்படிஷன் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காம்படிஷன் டேல ஃபர்ஸ்ட் பால் ப்ளே பண்றதுக்கான சான்ஸ் நம்ம பசங்களுக்கு தான் கிடைக்குது. நம்ம பசங்களும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் அந்த 2 பசங்களும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனேவும் நம்ம பசங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாண்டு முடிச்சதுல லாஸ்டா நம்ம பசங்க தான் ஃபர்ஸ்ட் இதுலயும் வின் பண்றாங்க. செகண்ட் இது சான்ஸ் இதுலயும் நம்ம பசங்க தான் வின் பண்றாங்க. தேர்ட் ரவுண்ட் இதுலயும் நம்ம பசங்க தான் வின் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து லாஸ்டா ஃபோர்த் ரவுண்டும் ஆரம்பிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த வெங் பையன் அவன் மனசுக்குள்ளேயே என்கிட்ட இருந்து தியானதான் எடுத்துக்கிட்டேன், இந்த சாம்பியன்ஷிப்புங்கிற இதையும் என்னால எடுத்துக்க முடியாது, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவனும் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். அந்த பக்கம் நம்ம லின் கையில தான் பால் இருக்கு, அவன் தான் ப்ளே பண்ணணும் போல. அப்படி அவன் பால் ப்ளே பண்ணும்போது அவனும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் நாங்க தான் வின் பண்ணுவோம், நானும் தியானும் மட்டும்தான் வின் பண்ணுவோம், உன்னால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது, அதுக்கு நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த பாலை ப்ளே பண்றான். இப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. லாஸ்டா ஒரு பால் அடிக்கணும். அந்த பால் நம்ம லின்னு அடிச்சிடுறான். இவன் அடிச்ச பாலை அந்த வெங் பையன் அடிக்கணும். அப்படி அடிக்க போகும்போது இவனோட கால் ஒரு மாதிரி சுளுக்கிக்குது. அப்படி சுளுக்குனதுல இவனால அந்த லாஸ்ட் பாலை அடிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்படி இவன் கீழே விழுந்ததுனால அவங்க 2 பேர் தான் ஜெயிச்சதா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம லின்னும் தியானு தான் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட உடனேவும் அவங்க 2 பேர்த்துக்கு செம்மையான ஹாப்பி. 2 பேருமே ஐ ஜாலி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆடியன்ஸ்ல நம்ம கியான்னு உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கும் பயங்கரமான ஹாப்பி. அந்த வெங் பையன் ஜெயிக்கல இல்லையா, அதனால அவளுக்கும் பயங்கரமான ஹாப்பி. ஐ நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அங்க அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் என்ன, இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, பார்ட்டி இல்லைன்னா என்ன, எல்லாருமே வீட்டுல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லின் கியானை பார்த்து அவளை ஓட்டிட்டு இருக்கா. கூச்சப்படாம எது வேணாலும் எடுத்து சாப்பிடு, நீ ரொம்ப ஷையெல்லாம் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கியானை ஓட்டிட்டு இருக்கா. அதுக்கு கியான் இருந்துட்டு லின் நீங்க ரொம்ப மோசம், நீங்க என்ன ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கு பாட்டி இருந்துட்டு கியானை பார்த்து கியா நீ எதுக்கு இவ்வளோ ஒல்லியாயிட்டு இருக்க, ஏன் சரியா சாப்பிட்றதே இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி கிட்ட சொல்ல, அதுக்கு கியா இருந்துக்கிட்டு பாட்டி நான் இப்படி இருந்தாதான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும், என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணாமா, அங்கே பாருங்க அந்த தியா மட்டும் அவன் பாய் ஃப்ரெண்டு கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கான், எனக்கும் பாய் ஃப்ரெண்டு வேணும்ல, நான் இப்படி ஃபிட்டாக இருந்தால் தான் எனக்கும் பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும், அதனால தான் நான் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன், டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியா சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு பாட்டி இருந்துட்டு இங்க பாரு கியா இப்பயே நீ ஃபிட்டா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அதெல்லாம் குண்டெல்லாம் நீ ஆக மாட்டவா, வந்து சாப்பிடு, இங்க பாரு உனக்கு பிடிச்ச ஃப்ரைடு சிக்கன் இருக்கு பாரு, எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம கியான்னு சரி ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அது சுடுது போல, சுடுது வா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டேவும் நம்ம லின்கிட்டையும் தியான்கிட்டையும் எங்க உங்களோட அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து காட்டுங்களா பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி கியா சொல்ல நம்ம தியானும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன்ஷிப்புக்கான அந்த சர்டிஃபிகேட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல, அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே பாட்டிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாட்டி அதையே பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதை பார்த்து நம்ம தியானம் இருந்துட்டு பாட்டியை பார்த்து பாட்டி சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் பாட்டிக்கிட்ட சொல்ல, அதுக்கு பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க இதுக்காண்டி எனக்கு ஏன்பா நீ தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, இது நீ சின்ன வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்காண்டி ஒரு கிஃப்ட் தான், நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்க தெரியுமா, அதுக்காண்டி ஒரு கிஃப்ட் தான் கடவுள் உனக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிட்டு இருக்காங்க.
இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சினிங்கே கட் ஆனா நெக்ஸ்ட் வந்து நம்ம தியானா தான் காமிக்கிறாங்க. அவ வந்து ஜிம்ல வந்து அந்த த்ரெட்மில்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெங் பையன் வந்து நம்ம தியான் கிட்ட பேசுறதுக்காண்டி நம்ம தியான் பக்கத்துல போறான். நம்ம தியான் கிட்ட அவ வந்து என்ன சொல்றான்னா, என்ன தியான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஜிம்க்கு வந்திருக்க, என்ன விஷயம், நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் வேணும்ட்டே நம்ம தியான் கிட்ட போய் கடுப்பேத்த. நம்ம தியானுக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு இவனை பார்த்தாலேவும். அவன் வந்து அட போடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து போகும்போது ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த வெங் பையன் சிரிச்சிட்டு அந்த த்ரெட்மில்ல லைட்டா அந்த கார்னர்ல காலை வச்சு இடிச்சு கீழே விழுகிற மாதிரி விழுந்து, ஐயோ அம்மா என் கால் வலிக்குதே தியான் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. நம்ம தியான் பையனும் என்னாச்சு உன் காலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்துல போய் கேட்க, அதுக்கு இந்த வெங்பைய இருந்துட்டு அது நான் விளையாடும் போதே கால் அடிபட்டுருச்சு, இப்ப வேற இதுல இடிச்சிட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வெங்பைய ஒரு சீனை போட்டுட்டு இருக்கு. அதுக்கு தியான் இருந்துட்டு உன்னால எந்திரிக்க முடியுமா என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்றா. அதுக்கு வெங்க இருந்துட்டு சொல்றான், இல்ல என்னால எந்திரிக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை கொண்டு போய் என்ன வீட்டுல விட்டுரு ப்ளீஸ்பா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அதுக்கு தியான் இருந்துட்டு இல்ல என்னாலாம் முடியாது, நீயே நடந்து போடா அப்படிங்கிற மாதிரி தியான் சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இந்த வெங்பைய அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரும் எத்தனை தாட்டி ஒன்னா இருந்திருக்கோம், அதுக்காண்டியாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த வெங்பைய சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்ட சரி பண்ணி தொலைற, எந்திரிச்சு மெதுவா எந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டே இருக்கான். இந்த வெங்பை என்ன பண்றான்னா பின்னாடி திரும்பி அந்த பக்கம் பாக்குறான். பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் யாரு நிக்கிறான்ட்டு பார்த்தா அந்த பக்கம் நம்ம லின் பையன் தான். இங்க நடந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டானா இல்ல இவன் தூக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் பார்த்தானா என்னன்னு தெரியல. அதை பார்த்து அங்க நம்ம லின் பையன் பயங்கர டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் என்னன்னா இவங்க 2 பேரும் அப்படியே ரோட்ல மெல்ல மெல்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம தியான் வந்து அந்த வெங் பையனை அப்படியே மெல்ல கைத்தாங்கலாம் கூட்டுட்டு வந்துட்டு இருக்கானா. அந்த வெங் பையனா வரும்போது எல்லாமே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கான். நம்ம லின் வந்து பின்னாடி வரானா என்னன்ட்டு பின்னாடி திரும்பி திரும்பி தான் பார்த்து விட்டே வந்துட்டு இருக்கான். அவன் பார்த்த மாதிரியே நம்ம லின்னும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த வெங் பையன் என்ன பண்றான்னா நம்ம தியான் கிட்ட போய், தியான் நீயும் அந்த லின்னும் ஒன்னா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் நம்ம தியான் கிட்ட கேட்க, அதுக்கு தியான் இருந்துட்டு உன் வாயை மூடிட்டு வரதா இருந்தா கம்முன்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து அந்த வெங் பையன்கிட்ட கோவமா சொல்லிட்டு அவன் அப்படியே கைத்தாங்கலாம் கூட்டு நடந்துகிட்டு இருக்கேன். இந்த வெங் பையன் என்ன பண்றான்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம தியானுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு பாவன்ட்டு ஹெல்ப் பண்ணா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ நீயே எந்திரிச்சு நடந்து போய் தொலை அப்படின்ட்டு நம்ம தியான் வந்து சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்ட்டு பார்த்தா இந்த வெங் பையன் அவனை போக விடாம கையை பிடிச்சிட்டு, ஏ ப்ளீஸ்ப்பா ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டில் மட்டும் கொண்டு போய் என்ன ட்ராப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் வந்து நம்ம தியான் கிட்ட கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம தியானம் இருந்துட்டு அப்பனா அமைதியை வந்து தொலை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு நம்ம தியான் வந்து அந்த வெங் பையனை அப்படியே கைத்தாங்கலாம் கூட்டு போயிட்டு இருக்கான். இதை வந்து பின்னாடியே வந்து நம்ம லின்னும் பார்த்துட்டானா, இந்த பையன் கிஸ் பண்ணதை பார்த்தானா என்னன்னு தெரியல, நம்ம லின் வந்து பின்னாடியே பார்த்துட்டான். அவனுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு வழியா நம்ம தியான் வந்து அந்த வெங் பையனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். அப்படி சேர்த்துட்டு இங்க பாரு நீ சொன்ன மாதிரி உனக்கு வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் சும்மா சும்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதை மட்டும் லின் பார்த்தானா அவன் வந்து தப்பா நினைச்சுப்பேன், எங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது எனக்கு பிடிக்கல, சும்மா சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் என் பின்னாடி வரவே வராதா அப்படின்ட்டு நம்ம தியான் பையன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ட்டு பார்த்தா இந்த வெங்க இருந்துட்டு என்ன பண்றான்னா நம்ம தியானை பார்த்து, தியான் அவன் கூட அந்த லின் இருக்கான்ட்டு எனக்கும் தெரியும், அவன் தான் ஒரு ஜென்ரல் மேனேஜராச்சே, இனி என்னோட ஹெல்ப்லாம் உனக்கு தேவைப்படுமா, அவனோட ஹெல்ப் தான் உனக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் வந்து நம்ம தியானை போட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தியான் இருந்துட்டு ஆமா உனக்கு புரியுது இல்லை, இதுக்கப்புறமும் என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்லிட்டு அங்கிருந்து போலான்ட்டு பார்த்தா அவனுக்கு வந்து கரெக்டா நம்ம லின் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்ல, லின் இருந்துட்டு எங்க இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் வந்து ஜிம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, இவ வந்து தாங்கிட்ட போய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே இது என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கிட்ட நம்ம லின் சொல்ல, நம்ம தியானம் இருந்துட்டு சரி ஓகே நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்ல, லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அந்த வீட்டையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நம்ம லின் வந்து அந்த வெங்பையன் வீட்டுக்கு கீழே நின்றுட்டு தான் நம்ம தியானுக்கு வந்து கால் பண்ணி எல்லாமே பேசிட்டு இருந்திருப்பான். அதெல்லாமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம தியானம் போனை கட் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டு பார்த்தா அந்த வெங்பையன் இருந்துட்டு என்னாச்சு, அவங்கிட்ட நீ என்னோட வீட்டுலதான் இருக்கேன்ட்டு சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வெங்பையன் ஓவரா நம்ம தியானம் போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கு. நம்ம தியானம் இருந்துட்டு அவனை அடிக்கிற மாதிரி உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான்.
இந்த வெங்பை என்னன்னா இவ்வளவு நேரம் கால் வலிக்குதுன்ட்டு கத்திட்டு இருந்தவன் அவன் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து அவன் போனதையே பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த வெங்பைய இன்னும் என்னென்னதான் பண்ண போறான்ட்டு ஒண்ணுமே புரியலையே. அட ராமா. இந்த பக்கம் நம்ம லின் வீட்டை காமிச்சா நம்ம லின் வந்து பயங்கர கோவமா உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம தியானம் அவனோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. நம்ம லின் தான் பயங்கர கோவமா இருக்கானே. அவனை பார்த்து நீ எங்க போயிருந்த அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்க, நம்ம தியானம் இருந்துட்டு நான் ஜிம்முக்கு தான் போயிருந்தேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு ஓ அப்படியா, நான் வந்து ஜிம்முக்கு வந்தேனே, நான் அங்க உன்னை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்டு ஓ பாட்டி வந்து என்னை தேடிட்டு இருந்தாங்களா, அதனாலதான் பாட்டியை பாக்குறதுக்காண்டி நான் பாட்டி வீட்டுக்கு போயிருப்பேன், அப்ப வேணா நீ வந்திருப்ப, அதனாலதான் என்னை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு ஓ அப்படியா, அப்பனா இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அவன் மொபைல் எடுத்து காமிக்கிறான். அந்த மொபைல்ல வந்து நம்ம தியானும் அந்த வெங் பையனும் ஒன்னா போற மாதிரியே ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ காமிச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போற, பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியானை போட்டு கத்திட்டு இருக்க. நம்ம தியானம் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட அந்த மொபைலை பார்த்து நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன்ட்டு நான் நினைக்கிறேன், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம தியான் வந்து லின் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க போறான். ஆனா நம்ம லின் இருந்துட்டு தியான் நீ என்கிட்ட பொய் சொல்லுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஏன் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல, அதுக்கு தியான் இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கும் அந்த வெங் பையனுக்கும் நடுவில் ஒண்ணுமே கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த போட்டோல இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் சொல்ல, அதுக்கு வெங்க இருந்துட்டு உனக்காண்டி நான் என்னையே மாத்திக்கிட்டேன், ஆனா நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்றான். எனக்கு இந்த இடத்துல அவன் சொன்னது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனுக்காண்டி இவன் என்ன மாத்திக்கிட்டான்ட்டு எனக்கு புரியல, இவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால தானே இவன் வந்து அவனை லவ் பண்றான், அது என்ன உனக்காண்டி என்ன மாத்திக்கிட்டு நான் அவன் கூட இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னோன்னேவும் நம்ம தியானம் இருந்துட்டு ஓவரா பேசாத, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து சொல்ல, அதுக்கு நின்று இருந்துட்டு அவனை பிடிச்சி இங்க இருந்து முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறான். அதுக்கு தியானம் இருந்துட்டு கோவப்படாத, நான் சொல்றதை கொஞ்சமாவது பொறுமையா கேட்கறியா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம லின்னு இருந்துட்டு அது எதுவும் கேட்காம மரியாதையா என் விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திடுறான் நம்ம லின்னு. நம்ம தியானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம லின்னு இருந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 8 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பண்ற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ஸ்வீட் டாக்டர் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்னால பண்ண முடியாது. அந்த சீரீஸ்க்கு வந்து எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸ்ட்ரைக் வந்ததுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப நான் அந்த சீரீஸ் எடுத்து பண்ணேன்னா திரும்பவும் எனக்கு ஸ்ட்ரைக் வரும். ஆல்ரெடி ஒன்று இருக்கு, இப்போ இன்னொன்று வந்துச்சுன்னா 2 2 முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கணக்காயிரும். ஒரு முடியறதுக்கு 9 மாசம்னா அப்போ பார்த்துக்கோங்க. அதனால தான் என்னால் பண்ண முடியாது. நான் வேணா இந்த சீரீஸ் பண்ணி முடிச்சோடனே வேற சீரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னும் இந்த சீரீஸ்ல ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.